வெல்கம் டு மிரடம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீம் பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 15 மாதங்களுக்கு மேலே இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு மாதம் 1000 ரூபாய் குடும்பத் தலைவிகளுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது. ஸோ இந்த ஸ்கீமில் விண்ணப்பிக்க தவறியவர்கள், புதிதாக ரேஷன் கார்டு வாங்குறவங்க, ஸோ இது மாதிரியான குடும்பத் தலைவிகள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றதான் தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ நமக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய ஒரு அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான தமிழக அரசுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம், அதாவது நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சப்போ வாய்ப்பு தவற விட்டவங்க, அல்லது புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்கோம், ஸோ எங்களுக்கு வந்து தகுதி இருக்குது, நாங்கள் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்றவங்களுக்கான மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு இப்போ விரைவில் கிடைக்க இருக்குது. அதாவது இந்த ஜூன் மாதத்தில் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற வந்து ஒரு திட்டம் வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. அந்த திட்டம், அதற்கான முகாம் வந்து தமிழகம் முழுக்க நடைபெற இருக்குது. ஸோ அந்த முகாமில் போயிட்டு நம்ம இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதான் தமிழக அரசு நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி சட்டமன்றத்திலே வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு இந்த ஜூன் மாதத்தில் இந்த திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வரும். அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க. ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் 1000 ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுக்கறதுக்கு முக்கியமான தகுதி அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து பொருளாதார தகுதிகள் அப்படின்றது வந்து ஏற்கனவே ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆண்டு வருமானம் இவ்வளோ தான் இருக்கணும், சொந்த வீடு, அதாவது அரசு பென்ஷன் வாங்குறவங்களா இருக்கக்கூடாது, அரசு ஊதியம் வாங்குறவங்களா இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரியான சில கட்டுப்பாடுகள் இருக்குது. ஸோ இந்த கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் உட்பட்டு நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகளிர் யார் வேணாலும், அதாவது 21 வயதுக்கு மேற்பட்ட மகளிர், ஒன்றுக்கு மேற்பட்ட மகளிர் இருந்தாங்க அப்படின்னா யாராவது ஒரு மகளிர் பெயரில் நீங்களே வந்து தேர்ந்தெடுத்து இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியும். ஓகே, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து எப்போ நமக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு கிடைக்கும், அதாவது ஜூன் மாதம் அப்படின்றது ஏற்கனவே தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. ஜூன் மாதத்தில் நமக்கு எப்போ விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஜூன் 4ஆம் தேதி இந்த முகாம் வந்து அறிவிக்கப்பட்டு அந்த முகாம் மூலமாக நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. அதாவது ஜூன் 4ஆம் தேதி வந்து கலைஞருடைய பிறந்தநாள். ஸோ அந்த தேதியில் வந்து இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து முகாம் அறிவிக்கப்பட்டு அந்த முகாம் மூலமாக நம்ம வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு இது வரைக்கும் விண்ணப்பிக்க தவறியவர்கள் மற்றும் புதிதாக விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய மகளிர் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வெளியாகும் அப்படின்றது நமக்கு தெரில. ஸோ எனி டைம் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது நமக்கு வெளியாகலாம். ஸோ அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்து நாம் வந்து கரெக்டாக அந்த தேதியை பயன்படுத்தி விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஜூன் மாதத்தில் நமக்கு வந்து இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே செய்தியாக வெளியாகி இருக்குது. ஸோ சரியான தேதி என்ன அப்படின்றத நம்ம வந்து இந்த திட்டம் பற்றின அறிவிப்பு தமிழக அரசுலேருந்து வெளியாகும் போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து நம்ம எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய கேள்வி இருக்குது. ஸோ மீண்டும் வந்து நமக்கு வந்து அந்த விண்ணப்ப படிவம் கொடுத்து அதன் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஆன்லைனில் விண்ணப்பிக்க சொல்லிவிட்டு அந்த பதிவு நம்ம ஆன்லைனில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் அதோட காப்பியை வந்து நம்ம வந்து முகாமில் கலந்துக்கிட்டு கொடுத்து அதன் மூலமாக வந்து நம்ம இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன மாதிரி வந்து தமிழக அரசு வழிகாட்டுதல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏற்கனவே விண்ணப்பிக்க தவறிய மகளிராக இருந்தாலும் சரி, அல்லது நான் இப்போ தான் வந்து புதிதாக ரேஷன் கார்டு வந்திருக்கு, நம்ம வந்து விண்ணப்பிக்க காத்திருக்க மகளிராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது பற்றின அஃபிஷியல் வெப்சைட் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான தமிழக அரசுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் தான் இது. ஸோ இந்த இணையதளத்தில் உங்களுக்கான அப்டேட் வந்து வெளியாகும். ஸோ அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து இது பற்றின அப்டேட் வரும்போது உங்களுக்கான அந்த வீடியோஸ் வந்து பதிவு பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.